மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நபரை குடும்ப உறுப்பினருக்கு தெரியாமல் மருத்துவ ஊழியர்கள் பிணவறைக்கு எடுத்துச் சென்றதாக உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பக்கிரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சிலம்பரசன். இவருக்கு ஜெயந்தி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். குடும்ப பிரச்சனை காரணமாக நீண்ட நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்த சிலம்பரசன் கடந்த 23ஆம் தேதியன்று இரவு 8 மணி அளவில் களைக்கொல்லி மருந்தை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இரவு மயங்கிய நிலையில் இருந்த சிலம்பரசனை கண்ட குடும்பத்தார் அதிர்ச்சியடைந்து பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிகிச்சை பெற்று வந்த சிலம்பரசனுக்கு செவிலியர் ஒருவர் ஊசி போட்டதுமே பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததாகவும் தூங்குகிறார் என செவிலியர் கூறியதாகவும் மனைவி ஜெயந்தி தெரிவித்துள்ளார். மேடம் அவர் ரொம்ப பசி கேட்டுனே இருக்கிறாரு. அவருக்குலாம் பசி தாங்க முடியாது. ஏதாவது ஒரு ஊசி மாதிரி ஏதாவது குளிக்கத்துல ஏதாவது போடுங்க, அவருக்கு தூங்கட்டும், 10 மணி சாப்பிடுறாங்க. இந்த நர்சாம என்ன பண்ணுச்சு, ஊசி போடும் எங்க நாட்டில் கட்சி வந்துட்டாங்க. ஊசி போடணும் அப்படி நின்று போச்சு. நான் அப்படி அவங்களை கேட்கறேன், என்னங்க ஆச்சு, ஏங்க அப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி இல்லாம தூங்குறாரு சொன்னாங்க. மேலும் சிலம்பரசன் உயிரிழந்ததை மருத்துவர் குடும்ப உறுப்பினர்களிடம் கூட தகவல் தெரிவிக்காமல் அவசரமாக உடலை பிணவறைக்கு எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. டாக்டர் வந்து அந்த மேலாம் வைப்பாங்க பாரு, அதெல்லாம் மேலாம் வச்சு பார்த்தாரு. நீங்க வெளில போமாட்டாரு. நான் வெளில வந்து எங்க அண்ணனுக்கு போன் பண்ணிருந்தேன். போன் பண்ணிட்டு போன உள்ள போறேன். அவர் அந்த இடத்துல யாருமே இல்லை, தனியா அந்த தேரை போட்டு மூட்டாங்க. அவர் எனக்கு கூட்டும் சொல்லல, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லல. நர்சமா எனக்கு கூட்டு சொல்ல, யாரும் சொல்லல. போகும்போது என்ன எதுவும் கேட்க முடியல. எட்டுன்னு போது அந்த லாஸ்டா தான் நான் பார்த்தேன். சிலம்பரசன் இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் உடலை உறவினர்களுக்கு தெரியாமல் பிணவறைக்கு எடுத்துச் சென்றது ஏன் எனவும் வாக்குவாதம் செய்து உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின்னர் உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இவங்க